வந்து மேஜர் லாஸ் உடைய ப்ராப்ளம் பார்க்கலாம். So find the head loss due to friction in a pipe of diameter 300 mm and length 50 mm through which the water is flowing at a velocity of 3 meter per second using Darcy formula and Chassis formula for which C is equal to 60. Take nu for water is 0.01 stoke அப்படின்னு நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டார்சி ஃபார்முலால இருந்தும் செசிஸ் ஃபார்முலால இருந்தும் நம்ம ஹெட் லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நமக்கு என்னெல்லாம் கிவன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டயமீட்டர் 300 mm. ஸோ அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கன்வெர்ட் கன்வெர்ட் திஸ் mm இன்டூ மீட்டர். ஸோ 1000 டிவைட் பண்றோம். ஸோ 0.3 மீட்டர். ஸோ லென்த் வந்து 50 மீட்டர். நெக்ஸ்ட் வெலாசிட்டி எவ்வளவு கொடுத்துருக்காங்க 3 மீட்டர் per செகண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபார் செஸஸ் சி உடைய வேல்யூ 60 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கைனமெட்டிக் விஸ்காசிட்டி நியூஸ் ஈக்குவல் டு 0.01 ஸ்டோக். ஸ்டோக்னா என்னது அப்படின்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் per செகண்ட். ஓகேவா? ஸோ அப்போ சென்டிமீட்டர் per செகண்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் இருக்குது. ஸோ நம்ம மீட்டர் per செகண்டா நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அப்போ நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னா அது எப்படி எழுதுவீங்க? ஸோ சென்டிமீட்டர்னா இது வந்து இன்டூ 1/100 வருமா? ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி கீழே டிவைட் வராது. ஸோ இந்த இடத்துல மல்டிப்ளேல வரும். நான் கீழே தெரியாம பண்ணிட்டேன். ஸோ ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வரும் இன்டூ. ஓகேவா? டிவைட்ல வராது. இன்டூ 1/100. ஏன்னா சென்டிமீட்டர் மேலே தானே இருக்குது. ஸோ 1/100 ஹோல் ஸ்கொயர் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் இந்த இது வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க டார்சி ஃபார்முலா தானே நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ஃபோர் HF is equal to 4FL V square divided by 2GD. ஸோ இது அந்த ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஓகேவா? ஸோ கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா 0.079 டிவைடட் பை ரெனால்ட்ஸ் நம்பர் த ஹோல் பவர் 1/4. இதுல பாருங்க நமக்கு ஆரியுடைய வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ ஆரியுடைய ஃபார்முலா என்னது வி வெலாசிட்டி இன்டூ டயமீட்டர் டிவைடட் பை கைனமெட்டிக் வெலாசிட்டி நியூ. ஸோ வி உடைய வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க வெலாசிட்டி, டயமீட்டருடைய வேல்யூ 0.3, நியூ கைனமெட்டிக் விஸ்காசிட்டியுடைய வேல்யூ 0.01 × 10⁻⁴. ஸோ நீங்க இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு RE உடைய வேல்யூ உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க RE உடைய வேல்யூவை நெக்ஸ்ட் இது சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 0.079 டிவைடட் பை RE உடைய வேல்யூ 9 × 10⁵ the whole power 1/4. நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு F உடைய வேல்யூ இந்த ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் என்னது ரிமைனிங் எல்லா டேர்ம்ஸ்க்குமே நமக்கு ஆன்சர் இருக்குது. ஸோ தேர்ஃபோர் HF is equal to 4. F உடைய வேல்யூ இந்த 0.00 அந்த 256 இன்டூ L உடைய லென்த் கொடுத்துருக்காங்க 50 இன்டூ V வேல்யூ வெலாசிட்டி உடைய வேல்யூ 3 டிவைட் பை 2 இன்டூ 9.81 இன்டூ டயமீட்டர் வேல்யூ 0.3. ஸோ நீங்க சப்ஸ்டியூட் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு HF உடைய வேல்யூ கிடைச்சிடும். இப்போ நம்ம டார்சி ஃபார்முலால நம்ம யூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எதுல யூஸ் பண்ணோம் அப்படின்னா செஸஸ் ஃபார்முலால யூஸ் பண்ணணும். செஸஸ் ஃபார்முலா என்னன்னா V is equal to C into root of MI. ஸோ M எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா D/4 டயமீட்டர் டிவைட் பை 4. நமக்கு டயமீட்டர் கொடுத்துருக்காங்க டிவைட் பை 4. ஸோ நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு M உடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் I உடைய ஃபார்முலா என்னது அப்படின்னா HF ஹெட் லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன் டிவைடட் பை லென்த். ஓகேவா? ஸோ இதுல நமக்கு நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த ஐல தான் நமக்கு HFங்கிற ஒரு டேர்மே இருக்குது. அப்போ நம்ம டைரக்டா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அது நம்மளுடைய விஷ் தான். நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க V உடைய வேல்யூ 3 கொடுத்துருக்காங்க. C உடைய வேல்யூ 60, M உடைய வேல்யூ 0.075 இன்டூ I உடைய வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்றேன் இந்த ரூட் இதை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ ரூட் வந்து ரூட் 0.075 இன்டூ ரூட் ஓகேவா? ஸோ ரெண்டுமே ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க இப்போ எல்லா சைடு இந்த சைடு வந்து நம்ம ஸ்கொயர் ரூட்டை நம்ம ரிமூவ் பண்ணா என்ன பண்ணலாம்? ஸோ லைக் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் அப்படி பண்ணுவோமா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க இங்க இருக்கிற நமக்கு தான் நமக்கு தேவை. ஸோ இந்த சைட்ல இருக்கிற மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் டுவர்ட்ஸ் த லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு டிவைட்ல வரும். ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு ரூட் இப்போ நீங்க என்ன பண்ணணும் நமக்கு தான் வேணும். அப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணுங்க. ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்னா சப்போஸ் ரூட் இல்லைன்னா நம்ம ரூட் வரும். ரூட் இருந்தா ரூட் கேன்சல் ஆயிடும். ஓகேவா? ஸோ அப்போ 3 ஸ்கொயர் டிவைட் பை 60 ஸ்கொயர் இன்டூ இது நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ரூட் கேன்சல் ஆயிடும். அதனால 0.075 இங்கேயும் ரூட் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிடும். ஸோ தேர்ஃபோர் ஸோ அதுல இருந்து நம்ம இதுல இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ண உடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ தேர்ஃபோர் is equal to HF divided by L. நமக்கு HF தான் நமக்கு தெரியணும்.
ஸோ ஐயும் எல்லும் என்ன பண்ணுங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு HF உடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.